வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் அஸ்ட்ரோ டிவைன் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாத பலன் பார்க்க போகிறோம். சூப்பர் மாதம் ஆரம்பிக்கிறதே மாசி மகத்தில் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா மார்ச் 2 வந்து மாசி மகம், அப்புறம் பங்குனி வேற வருது. ஸோ இது வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். மார்ச் 15க்கு முன்னாடி, மார்ச் 15க்கு அப்புறம்ட்டு நம்ம பலன்கள் பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம்? ஓவராலே என் லைஃப் எப்படி இருக்க போகுது, வேலை, தொழில், ப்ராஃபிட், குடும்பம், ஹெல்த், இந்த மாதிரி முக்கியமான தகவல் எல்லாமே பார்க்க போகிறோம். இதில் எந்தெந்த விஷயங்கள் இந்த மாதம் எனக்கு வந்து சாதகமாக இருக்குது, இது தொட்டனா ஜெயிச்சிடலாம், அது எது? இன்னொன்று, எந்தெந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், எப்படி உஷாராக இருக்கணும், என்னென்ன தெய்வ வழிபாடுகள், என்னென்ன பரிகாரங்கள்லாம் நான் பண்ணேன்னா நான் கொஞ்சம் சேஃபாக இருக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வாங்க, அதை ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க. கன்னி ராசி, கன்னி லக்னம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. கன்னிக்கு என்னங்க லவ் ராசிங்க அதெல்லாம், சரியா? அதனால் டைம் ரொம்ப நல்லா இருக்கு. முக்கியமாக நீங்கள் வந்து எடுக்கிற முயற்சிகளில் வந்து நிறைய வின் பண்ணுவீங்க. நீங்கள் எதனா வேலை சம்மந்தமாக எடுக்கிறீங்க, திருமணம் சம்மந்தமாக எடுக்கிறீங்க, இல்லை வெளிநாடு போகிறது சம்மந்தமாக எடுக்கிறீங்க, புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், ப்ராடக்ட் லான்ச் பண்ணலாம் அப்படின்னா அதிலலாம் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் நீங்கள் வந்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக பண்ண போகிறீங்க, லேண்டு, நகை வாங்க போகிறேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் போட போகிறேன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக ஜெயிக்கவும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா இது புதன் வீடு இருந்தாலும் நீங்கள் நல்லா படிப்பீங்க, நல்லா யோசிப்பீங்க, ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் நல்லா பண்ணுவீங்க. என்னென்னா இப்போ நீங்கள் ஹஸ்தமாக இருந்தால் தங்கம் தங்குறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சரிங்களா? இப்போ நீங்கள் சித்திரை, இது கண்ணிலே சித்திரையில் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் இந்த மார்க்கெட்டிங், கார்மெண்ட்ஸ் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டு, அதில் எது செட் ஆகும் செட் ஆகாதுன்றதை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது முயற்சி ஸ்தானமும் சூப்பராக இருக்குது. அதனால் நீங்கள் எது வேணுமோ அதில் முயற்சி எடுத்திங்கன்னா வின் பண்ண ரொம்ப டைம் நல்லாயிருக்கு. இதில் முயற்சி எடுக்கலாம். கன்னி ராசி, அதை சொன்ன கன்னியோடைய ஸ்ட்ரென்த் என்னென்னா லவ், பாசம். இவங்க மற்றவங்க மேலே பாசம் காட்டுவாங்க. இவங்களுக்கு அந்த பாசம் திரும்ப வந்துச்சுன்னா இவங்க ஸ்ட்ரென்த்து பயங்கரமாக ஏறும். நீங்கள் நல்லா பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட இருக்கும்போது நீங்கள் அப்படியே ஃபுல் பூஸ்டப்பில் இருப்பீங்க. பயங்கரமாக வேலை செய்யறதுல வந்து ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா அவங்க வந்து இறங்கி அவ்வளோ வேலை செய்வாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு சோல் பார்ட்னரை தேடுறதோ, இல்லை ஒரு நல்ல ஃப்ரெண்டு தேடுறதோ, இந்த உங்களை பாசமாக பார்த்துக்கிறதுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணுறதோ இந்த டைம் வந்து நல்லா ஒர்க் ஆகும். அதுவும் நீங்கள் திருமணம் ஆகி குழந்தை குட்டியோடு இருக்கீங்கன்னா வெளியூர் ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணிட்டு வரது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீர்நிலை சார்ந்ததாக ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு நல்ல மெமரி கிடைக்கும். உங்களோட ஸ்ட்ரென்த்து ஏறும். நல்ல மெமரி தாண்டி உங்களோட ஸ்ட்ரென்த்துங்க, லவ், பாசம் தாங்க உங்கள் ஸ்ட்ரென்த்து. இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண உங்களுடைய ஸ்ட்ரென்த்து ஜென்ரலாக நல்லாயிருக்கும். இந்த மார்ச் மாதத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்கும், சரிங்களா? இது இன்னொன்று, உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா இந்த மார்ச் 15க்கு அப்புறம்லாம் கொஞ்சம் பெட்டர் ஆகும். ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் பெருசாக இருக்குது, அது சால்வ் ஆகிட்டே வரும். பட் அப்பப்போ அந்த கிரக கோச்சாரத்தால் சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும். பட் அதை நீங்கள் ரெகுலராக ப்ராப்பரான தெரப்பிஸ், ப்ராப்பரான ஆல்டர்னேட் தெரப்பிஸ், அதாவது நம்ம வெறும் அலோபதி மட்டுமே போயிட்டுருக்கோம், கூட சில நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடாக ஆல்டர்னேட் தெரப்பிஸ், சித்தாவோ இல்லை ஃப்ளவர் மெடிசன், இதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்று சீக்கிரம் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒன்று ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் டாக்டரை பார்த்துக்கணும், அது கண்டிப்பாக மெயின். மற்றபடி நீங்கள் வந்து குருமார்கள்லாம் வழிபடும் போது உங்களுக்கு வந்து பிஸ்னஸ்லாம் வளர்கிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. பிஸ்னஸ் ரொம்ப நல்லா வரும், கூடவே ப்ராஃபிட் நல்லா வரும். நீங்கள் ஏதாவது இதில் நிறைய பேர் மீடியாவில் இருப்பீங்க, கண்ணியில் இருக்கவங்க நிறைய பேர் மீடியாவில் இருப்பீங்க. அந்த பிஸ்னஸ் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இல்லை புதுசாக ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன் சார், இல்லை புது ப்ராஜெக்ட்டுக்கு நான் சைன் பண்ணுறேன் சார், நான் நடிக்க போகிறேன் சார்னா முயற்சியும் நல்லா இருக்குது, உங்கள் பிஸ்னஸும் நல்லா இருக்குது. அதனால் பண வரவும் ரொம்ப நல்லா ஜாஸ்தியாகவே இருக்கும். சூப்பர் சார். எதில் கவனமாக இருக்கணும் சார்? நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. சார் ஏற்கனவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சார் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு எதாவது சொன்னீங்கன்னா இந்த மார்ச் 15க்கு அப்புறம்லாம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஏதாவது எங்கே 12லலாம் வந்து கேது பகவான் இருக்கிறதுனால சண்டையே எங்கன்னா தூங்க போகும்போது தான் சண்டையே ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக
பெட் ஆஃபீஸெல்லாம் சண்டே முடிச்சு வீட்டில் இருந்து உட்காந்து கரெக்டாக தூங்குற நேரத்தில் தான் பஞ்சாயத்து ஒன்று ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் வந்து இந்த அருகம்பில் பவுடர் தலைக்கான கீழே வச்சுக்கலாம். பச்சை பயிறு கொஞ்சம் கையில் வச்சுக்கோங்க. இல்லைனா சாப்பிடும் போது பச்சை கலரில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கிட்டே இருங்க. வெண்டைக்காவோ பச்சை பயிரோ கீரை குழம்போ. இது ஏன்னா இது எல்லாமே புதன், உங்களுக்கு அது ஸ்ட்ரென்த். இன்னொன்று அது வந்து கம்யூனிகேஷன். நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாருமே நல்லவங்க தான். நம்ம ஒன்று பேசுவோம், அதை வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. அந்த கம்யூனிகேஷன் கேப் வரும். நீங்கள் இந்த பச்சை காய்கறிகள், புதன் சம்பந்தமான காய்கறிகள் சாப்பிட கம்யூனிகேஷன்றது ரொம்ப பெட்டராகிட்டே வரும். அது ஆக ஆக லைஃப் வந்து சூப்பராக போகும். இன்னும் நீங்கள் வந்து தெய்வ வழிபாடுகள்னு பார்த்தீங்கன்னா கன்னிமார் தெய்வங்கள் வழிபாடுறது ரொம்ப நல்லது. கிருஷ்ணர், பெருமாள் இவங்களெல்லாம் வழிபட ஒன்றும் ரொம்ப நல்லது. நம்ம அதனால தான் இப்போ இந்த கிருஷ்ணர்லாம் பார்த்தீங்கன்னா புதன், அதனால தான் அவருக்கு எப்பவுமே துளசி கொடுத்து வழிபடுறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து இப்போ சிவபெருமான் கோயிலுக்கு போனாலும் நீங்கள் வில்வம் கொடுத்து வழிபடலாம். நீங்கள் கன்னிமார் கோவிலுக்கோ இல்லை குலதெய்வ கோவில்களுக்கோ அம்மன் கோவில்களுக்கோ போகும்போது படையல் செஞ்சு போடுங்க. கன்னி ராசிக்கு இன்னொரு பெரிய ஸ்ட்ரென்த் வந்து இது நலராசி, பெண் ராசி. ஸோ இவங்களுக்கு வந்து சாப்பிடவும் பிடிக்கும், சமையலும் இவங்க வந்து ரொம்ப சூப்பராக செய்வாங்க. சரிங்களா? ஏன்னா கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்க வந்து சமையல் செய்கிறத பார்த்தீங்கன்னா நல்லா ரசித்து செய்வாங்க. அவங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சு நம்மளுக்கு கொடுத்தாலும் பசி ஆறிடும். ஸோ உங்களுடைய ஸ்ட்ரென்த்து வந்து சமையல். ஸோ இது வந்து அதனால் சாமிக்கும் நீங்கள் படையல் செஞ்சு போடுங்க, வரவங்களுக்கும் அன்னதானம் கொடுங்க. வீட்லேயும் உங்கள் ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ இல்லை பிள்ளைங்களுக்கோ, முக்கியமாக வீட்டில் யாரால பிரச்சனை வருதோ அவங்களுக்கு எது சாப்பிட பிடிக்குமோ அதை செஞ்சு போடுங்க. இதெல்லாம் ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி. இதுதான் ப்ராக்டிக்கல் பரிகாரம். சும்மா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சமையல், சாப்பாடு இதை வச்சு நீங்கள் ஜெயிக்கலாம். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்ட இந்த தெய்வ வழிபாடு வீட்டில் இந்த ப்ராக்டிஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே மார்ச் மாதம் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கு வந்து நம்ம வந்து பொதுவான பலன்கள் எல்லாமே பார்த்தோம். ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், கல்யாணம் பற்றி, மகப்பேறு, ஹெல்த் கண்டிஷன், வேலை, பிஸ்னஸில் வர ப்ராஃபிட், வெளிநாடு போகிறது, படிக்கிற குழந்தைங்களுக்கு என்னென்ன தெய்வ வழிபாடுகள், என்னென்ன பரிகாரங்கள், இதெல்லாம் நம்ம ஒரு ஓவரால் ஜென்ரலாக பார்த்தோம். இப்போ 12 ராசி, இப்போ தமிழர்கள்னு எடுத்தால் ஒரு 12 கோடி பேர் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு பொதுவான பலன்களை சொல்லியிருக்கோம். இது ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும். இதுவும் வேலை செய்யும். ஆனால் இன்னும் அக்யூரஸியாக வேணும்னா ஒவ்வொருத்தர் ஜாதகம் பொறுத்து மாறும். ஸோ உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் வீட்டில் நடந்துகிட்ருக்கு சார், எனக்கு வந்து இந்த வேலையில் இந்த பிரச்சனை இருக்குது, இல்லை உறவு முறைகளில் இந்த பிரச்சனை இருக்குது, பிஸ்னஸில் இந்த இஷ்யூ இருக்குது, எனக்கு இந்த ஹெல்ப் வேணும்னா கீழே என் நம்பர் இருக்குது, இதை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ஒரு கன்சல்டேஷன் பார்த்துக்கலாம். இதை தாண்டி கோவில்கள், இந்த பரிகாரங்கள் கூட நம்ம வீட்டிலேருந்தே பண்ணுற நிறைய பரிகாரங்கள் இருக்குங்க. நம்ம நவ தானியங்கள்ன்றது நவக்கோள்கள் தான் நவ தானியங்கள் இருக்குது. சரிங்களா? அதை வச்சு நம்ம ஏகப்பட்ட மேஜிக் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம வந்து சீடு தெரப்பின்ற மாதிரி சொல்லித்தருவோம். இதே சேனலில் நிறைய இன்டர்வியூ வரும், தேடி பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கல எனக்கு கால் பண்ணுங்கள், அதோட ட்ரைனிங்ஸ் பற்றி சொல்கிறேன். இது ஒன்று. இன்னொன்று, ஒரு மாதமும் தமிழர்களுக்குன்னு சயின்டிஃபிக்காகவே நிறைய பண்டிகைகள் வருது. என்னென்னா மாசி மகம் இந்த மார்ச் 2ஆம் தேதி வருது. இந்த மாசி மகம்ன்றது புனித நீராடல். அதாவது நம்மளுடைய பாவத்தை வந்து நதிகளில் குளித்து கழிக்கிறோம். அந்த நதிகளுடைய பாவங்களை வந்து என்னைக்குன்னா மாசி மகத்தன்னைக்கு கும்பகோணத்தில் இருக்கிற தீர்த்தத்தில் வந்து அவங்க குளிக்கிறதா ஐதீகம் இருக்குது. அதோட இன்டர்வியூ நம்ம போடுறோம். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லாதவங்க, இல்லை கும்பகோணம் போக முடியாதவங்க, எந்தெந்த ஊரில் இருக்கீங்களோ உங்கள் எல்லா தண்ணியும் கங்கை தீர்த்தம் தான். கங்கை தாயை நினச்சிக்கிட்டு எல்லா நதிகள், புனித நதிகள், கங்கை, காவேரி, எல்லா நதிகளையும் நினச்சிக்கிட்டு அதில் குளிச்சிங்கன்னாவே உங்களுக்கு வந்து அது புனித நீராடல் தான். இந்த முக்கியமான நாட்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம ஒழுங்காக இந்த வழிமுறைகளை நம்மளுடைய நம்ம தாத்தா பாட்டிங்க கிட்ட நம்ம கிட்ட இருந்த பணத்தை விட பணம் கம்மி, அவங்க நமக்கு இருந்த படிப்பை விட அவங்க கம்மி, ஆனால் நம்மளை விட அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஏன்னா அவங்க இந்த முறைகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அந்த முறைகளை தான் நம்ம திருப்பி எடுத்துகிட்டு வரணும்.
அதை தான் இப்போ நம்ம ட்ரை பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு வசதி வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃபோன்லேயே இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓடி ஓடி தேடி கேட்க தேவையில்லை. நீங்கள் உட்காந்த இடத்துல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ நம்ம சொன்ன பயிற்சிகள் எடுத்து பண்ணுங்கள். இந்த மாசி மகம் ஃபங்க்ஷன் அப்போது அந்த நாட்கள் மார்ச் 2ஆம் தேதி அன்றைக்கி புனித நீராடுங்க. உங்கள் ஊர் குளம் ஆறு எங்கே அவைலபிலிட்டி இருக்கோ, எங்கே அளவுடோ அங்கே விட புனித நீராடல் பண்ண இந்த மார்ச் மாதம் ஒரு புனிதமான மாதம், உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமைய எல்லாம் வல்ல கடவுளை வேண்டிக்கிறேன். நான் உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.